மக்களவை தேர்தல் தேதி இன்று மாலை 5 மணிக்கு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்து இன்று மாலை 5 மணிக்கு மக்களவை தேர்தல் தேதியை அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து தேர்தல் ஆணையம் சின்னங்கள் தொடர்பான அறிவிப்பாணையை இன்று காலை வெளியிட்டிருந்த சூழ்நிலையில் மக்களவை தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்புகள் இன்று அல்லது நாளைக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. பிரதமரின் நிகழ்ச்சிகள் காரணமாக அது நாளைக்கு ஒத்திவைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மாலை 5 மணிக்கே தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர்களை சந்தித்து மக்களவை தேர்தல் தேதியை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. மக்களவை தேர்தல் தேதி தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ள நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய முதன்மை ஆசிரியர் திரு மு குணசேகரன் அவர்கள் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். திரு குணசேகரன், தற்போது மக்களவை தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பை எப்படி பார்க்கலாம்? இன்றைக்கு பாலா, இந்த தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது ஒரு சஸ்பென்ஸ். இத்தனை நாட்களாக என்றைக்கு தேர்தல் என்பது ஒரு சஸ்பென்ஸாகவே இருந்து வந்தது. கடந்த வாரத்திலேயே அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும், 4-5 நாட்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். கடந்த முறை 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தேர்தல் நடந்த போது இப்படித்தான் அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த முறை அப்படியான ஒரு நிலைமை இல்லை. 5 நாட்கள் ஆனது. காங்கிரஸ் கட்சி கூட விமர்சனம் செய்திருந்தது. யாருக்காக காத்திருக்கிறார்கள் என்ற கேள்வி அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். இப்போது தேர்தல் தேதி இன்று மாலை 5 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 2 அம்சங்களை நாம் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் எல்லாமே எப்போதுமே ஒரே ஒரு கட்ட தேர்தல் தான் நடந்திருக்கிறது. இப்போதும் ஒரு கட்டமாக ஒரே நாளில் 39 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியின் ஒற்றை தொகுதிக்கும் தேர்தல் நடக்குமா, அதை பார்க்க வேண்டும். அதுபோலவே காலியாக உள்ள தமிழக சட்டமன்றத்தின் காலியாக உள்ள 21 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் என்பது இந்த பொது தேர்தலோடு நடத்தப்பட வேண்டும் என்பது அஇஅதிமுக, திமுக போன்ற கட்சிகள் முன்பு சொல்லி வந்தன. இப்போது 21 தொகுதிக்கும் தேர்தலை ஒரே நேரத்தில் நடத்தப் போகிறார்களா அல்லது தேர்தலை தள்ளி வைக்கப் போகிறார்களா? இந்த பொது தேர்தலோடு இல்லாமல் அதை தள்ளி வைத்து நடத்தப் போகிறார்களா? இந்த தேர்தல் நாளில் இல்லாமல் இன்னும் அவகாசம் கொடுத்து 2வது கட்டத்தில் சட்டமன்ற தேர்தல்களை மட்டும் நடத்தப் போகிறார்களா என்கிற கேள்வி இருக்கிறது. திமுக தரப்பில் வேறொரு சந்தேகத்தை கிளப்புகிறார்கள். நாடாளுமன்ற பொது தேர்தல் ஒரு நாளிலும் இன்னொரு நாள் அதை நடத்துவது, இடைத்தேர்தல்களை நடத்துவது என்பது யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பது பற்றிய ஒரு கேள்வி இருக்கிறது. கடந்த ஆண்டில் பார்த்தோம்னு சொன்னா ஒரு மாத கால இடைவெளி எப்போதுமே இருக்கும். தேர்தல் தேதி அறிவிச்சுட்டு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடத்துவதற்கு என்பதற்கு 1 மாத கால அவகாசம் இருக்கும். கடந்த 2014ஆம் தேதி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்திய அளவில் மார்ச் 5ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இப்போது 5 நாட்கள் கழித்து மார்ச் 10ஆம் தேதி அறிவிக்க முன் வந்திருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணிக்கு அந்த தேர்தல் அட்டவணை வெளியிடப்படுகிறது. தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டவுடனே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும். அதிகாரிகள் மாறுதல், எல்லா அதிகாரிகளும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது அவ்வாறே நடக்கும். முதற்கட்ட வாக்குப்பதிவு என்பது கடந்த தேர்தலில் 7ஆம் தேதி தொடங்கியது. ஏப்ரல் 7ஆம் தேதி ஏறத்தாழ ஒரு 30-32 நாட்கள் இடைவெளி விட்டு நடந்தது. இப்போது முதற்கட்ட தேர்தல் எப்போது வரும் என்று பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அணிகள் அமைந்து விட்டன. இந்த தேதி என்பதற்காகத்தான் காத்திருந்தார்கள். இந்த இட பகிர்வு, தொகுதி பகிர்வு என்ற எல்லாமே அடுத்தடுத்து விரைந்து முடிவுக்கு வந்துவிடும். பாலா, இன்று மாலை அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களில் மக்களவை தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கப்பட உள்ளது. தேர்தல் ஆணையம் அதற்கான அறிவிப்பை இன்று மாலை அறிவிக்க உள்ளது. சட்டமன்ற இடைத்தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலும் அறிவிக்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான நம்முடைய முதன்மை செய்தி ஆசிரியர் குணசேகரன் தர கேட்டோம். நன்றி திரு குணசேகரன். பல்வேறு அரசியல் கட்சிகளினுடைய எதிர்பார்ப்பு இந்த வாரத்தில் தேர்தல் தேதி, மக்களவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த சூழலில் இன்று மாலை 5 மணிக்கு டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையர்கள்
மக்களவை தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க இருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களிலும் சட்டமன்ற இடைத்தேர்தல் மக்களவை தேர்தலுடன் இணைந்து நடத்தப்படுமா என்று கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பும் அரசியல் கட்சிகளிடமும் மக்களிடமும் பெருமளவில் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா, இன்று மாலை 5 மணிக்கு தேர்தல் ஆணையர்கள் மக்களவை தேர்தல் தேதி தொடர்பான செய்தியாளர் சந்திப்பை நடத்தவிருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தலினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்று மாலை 5 மணிக்கு டெல்லியிலிருந்து வெளியாகும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நடைபெற்ற தொடர்ச்சியான ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் ஆலோசனைகளுக்கு இடையே தற்பொழுது இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தற்பொழுது தேர்தல் ஆணையமானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகம், ஜம்மு காஷ்மீர், ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுடைய நிலுவையில் இருக்கும் சட்டமன்ற தேர்தல்களையும் நாடாளுமன்ற தேர்தலும் நடத்துவதா வேண்டாமா என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் நேற்று மற்றும் அதற்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமையானது தேர்தல் ஆணையத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் பிறகாக எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையிலேயே இந்த தேர்தலுடைய அறிவிப்புகளானது இன்று மாலை 5 மணிக்கு அதிகாரப்பூர்வமாக தலைமை தேர்தல் ஆணையரின் சார்பாக வெளியிடப்பட இருக்கின்றன. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும், அதாவது ஏப்ரல் முதல் மே மாதம் வரையிலும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் எனவும் அதனுடைய அந்த தேர்தல் தேதிகள் மற்றும் நிலுவையில் இருக்கும் சட்டமன்ற தேர்தலுடைய தேதிகள் அதையும் இன்று அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாலா, குறிப்பாக தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுடைய நிலுவையில் இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதிகளும் இன்று அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என பார்க்கப்படுகிறது. இதனுடைய முதற்கட்டமாகத்தான் நேற்று இரவு கிட்டத்தட்ட, அதாவது பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகாரம் இல்லாத 39 கட்சிகளுக்கான சின்னங்களை தேர்தல் ஆணையமானது ஒதுக்கி ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. அதன் பிறகே தற்பொழுது தேர்தல் தேதிகளை இன்று மாலை 5 மணிக்கு வெளியிட உள்ளதாக தேர்தல் ஆணையம் என்று ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. நிச்சயமாக தலைமை தேர்தல் ஆணையர் இந்த அறிவிப்புகளை, அதாவது எந்தெந்த தேதிகள் தேர்தல் நடைபெறுகிறது, எத்தனை பிரிவுகளாக, அதாவது பேசஸாக நடைபெறுகிறது என்ற ஒரு விரிவான விளக்கத்தை இன்று மாலை 5 மணிக்கு அவர் வழங்க இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்த அளவில் இரண்டாவது கட்டத்தில் தமிழகத்திற்கான தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கேரளாவை பொறுத்த அளவில் 3வது கட்டத்துக்கு பிறகுதான் தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல் ஆணையமானது ஒரு கருத்துக்களை தெரிவித்ததாக தமிழகம், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களை கேட்ட பிறகேதான் சட்டமன்ற தேர்தலை நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதா வேண்டாம் என்ற ஒரு ஆலோசனையில் தேர்தல் ஆணையமானது கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக ஈடுபட்டு வந்தது. அந்த ஆலோசனைகள் முடிவில் பெருவாரியான சட்டமன்ற தேர்தல்களை நாடாளுமன்ற தேர்தலுடன் நடத்துவது என்ற ஒரு முடிவிற்கு தேர்தல் ஆணையம் வந்துள்ளதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகளும் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. இன்று மாலை 5 மணிக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட உள்ளன. அதனுடன் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகளும் அறிவிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மிகவும் வலுத்துள்ளது. பாலா, மக்களவை தேர்தல் தேதி இன்று மாலை 5 மணிக்கு டெல்லியில் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படவிருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும். அதே நேரத்தில் தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியும் அறிவிக்கப்படுமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா தர கேட்டோம்.